அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்பிளீன் 5, அதாவது மண்ணீரலின் காற்றுப்பூத புள்ளி. இந்த மண்ணீரலின் காற்றுப்பூத புள்ளி, இந்த புள்ளியை போடும்போது என்ன வேலை நடக்குது, அது எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி காலில் வந்து பெருவிரலும் இந்த கணுக்காலோட இணையக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா, இந்த பள்ளத்துல தான் வந்து இந்த ஸ்பிளீன் 5 அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்கு. இது மண்ணீரலின் காற்றுப்பூத புள்ளி. இப்போ மண் அப்படின்றத வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, மண் வந்து காற்றோட வந்து கலக்குது அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணீரல் வந்து கையாளுறது ஃபுல்லாவே ரத்தத்தை கையாளுது. ரத்தம் காற்றுல வந்து எவ்வாறு வினை புரியுது, அங்க என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்க்கணும். மண்ணு காற்று அப்படிங்கும்போது மண்ணை வந்து காத்துல தூவி விடுறோமா அப்படிலாம் வந்து இதை வந்து யோசிக்க முடியாது. மண்ணும் காற்றும் சேர்ந்து என்ன பணியை வந்து செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து என்னென்ன நோய்க்கெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்றத வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப மண்ணும் காற்றும் சேர்ந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நீரை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக, அதாவது நீரை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மணல் வந்து போட்டு அந்த மணல்ல வந்து மேல வந்து தண்ணி ஊத்தும் போது அது வந்து கீழே ஃபில்டர் ஆகி வந்து நல்ல கிளியர் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம்தான் வந்து நமக்கு வந்து உடம்புலயும் நடக்கணும். இங்க என்ன சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது. இந்த ஸ்பிளீன் 5 அப்படின்ற பாயிண்ட போடும்போது நீர் வடிவத்தில் உள்ள ரத்தம் வந்து நமக்கு சுத்திகரிக்கப்படுது. இப்ப இந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளோட உடல்ல உள்ள நோய்க்குறிகளை அழகா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, வந்து மண் வந்து இருக்கும், கொஞ்சம் பருபரு மணல் இருக்கும், அப்புறம் கூறு மணல் போட்டிருப்பாங்க. அது மேல தண்ணி ஊத்தும் போது வந்து அப்படி வந்து இது வந்து ஃபில்டர் ஆகி வந்துட்டே இருக்கும். மேல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கசடெல்லாம் வந்து தேங்கும். தேங்கின கசடை வந்து திரும்ப வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து ஊத்துவாங்க. ஏன்னா அங்க வந்து காற்று போக இடம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணாதுன்னா, அந்த தண்ணி வந்து அதுக்குள்ள வந்து இறங்காது. ஸோ அழுக்கெல்லாம் மேல தேங்கி, அதாவது மண்ணை வந்து கம்ப்ளீட்டா அடைச்சிருச்சு, காற்றே உள்ள நுழைய முடியாதபடி அடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள வந்து நீரும் இறங்காது. அப்ப இந்த 2 வேலை தான், மண்ணும் காற்றும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணுது. அப்ப ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரத்தம் அப்படின்றது சுத்திகரிக்கப்படல அப்படின்னா, தூய்மையான நீரா, அதாவது தூய்மையான ரத்தமா அங்க கிடைக்கல அப்படின்னா நம்ம உடலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீர் கிடைக்கலைன்னா என்ன நடக்கும், வறட்சி ஏற்படும். அதானே? அப்போ அந்த வறட்சி தான் நம்ம உடம்புல வந்து ஏற்படும். வந்து எதுல வறட்சி ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்கு நாக்கு வந்து ரொம்ப வறட்சி ஆயிடும். இத வந்து இன்னும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாக்க வந்து சொல்லட்டவே முடியாத நிலை. அப்படியே வந்து நாக்கே வந்து இறுகி போய் நிக்குது, ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய்க்கெல்லாம் நாம வந்து இந்த ஸ்பிளீன் 5 பாயிண்ட போடும்போது அங்க ரத்த சுத்திகரிப்பு நடந்து நம்ம உடலுக்கு தேவையான நீர் வந்து கிடைக்கும். அந்த நீர் பற்றாக்குறை வந்து நீங்கும் போது நமக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து மாறும், நல்லபடியாவே மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 2வது, இன்னும் வறட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை எப்படி எடுக்கலாம்னா, தொண்டை வறட்சி இருக்கு, தோல் வறட்சி இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு நீர் பற்றாக்குறையால ஏற்படக்கூடிய விஷயம். இது மேலோட்டமா பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, அது என்னவாகுது அப்படின்னா, நீர் வந்து சுத்திகரிக்கப்படாம இருக்கும்போது நமக்கு வந்து கடுமையான மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அப்ப மலம் எப்படி போகுதுன்னா ரொம்ப வறண்டு அப்படியே அவங்களுக்கு போறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டு, இன்னும் சொல்லப்போனா அப்படியே தோண்டி எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. மலச்சிக்கல்ன்றது அது மட்டும் இல்லாம ஒரு 3 நாளைக்கு ஒருக்க போகுது, 4 நாளைக்கு ஒருக்க போகுது. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் சொல்றவங்க இருக்காங்க. அப்ப மலம் அப்படின்றது வந்து நாள்தோறும் வந்து கழியணும். அது கழிந்தால் மட்டும் தான் வந்து நம்மளால வந்து நல்ல பசி எடுத்து உணவை வந்து உண்ண முடியும். இந்த இது சுத்திகரிப்பு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம உடம்புல நடக்காதப்போ இந்த மலத்தேக்கம் ஆகுது. இந்த வெறும் மலத்தேக்கமா மட்டும் இல்லாம
உள்ளுக்குள்ள வந்து கழிவு தேங்குது அப்படின்ற ஒரு விஷயமா நீங்க எடுக்கும் போது உள்ள கழிவு தேங்க தேங்க என்ன ஆகும்? அந்த மண் எப்படி இருந்துச்சு? அந்த மண் வந்து அழுக்கடைந்து போன மண் வந்து எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் உள்ள நம்ம உடலும் இருக்கும். அப்ப அது தூய்மைப்படுத்துதல் பணி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் அப்படின்றது இருக்கும். இந்த மலச்சிக்கல் வந்து நாளடைவுல வந்து இதுவே மிகுதியாகி இதை வந்து கவனிக்காம விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மலம் போறதுக்காக எடுக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் எடுக்கிறாங்க. பேதிக்கு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏதாவது சாப்பிட்டோம்னா மலம் போகுமா, இந்த வாழைப்பழம் சாப்பிட்றேன், இப்படிதான் வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர அங்க வந்து தேவையான நீர் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்துறது கிடையாது. நீர் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் லூசன் ஆகி மலம் வந்து நல்லபடியா வெளியேறும். ஓகேவா? அடுத்து இது வந்து அப்படியே தொடரும் போது அது அப்படியே நாளடைவுல என்னவாயிருது அப்படின்னா மூலம் அப்படின்ற தொந்தரவாயிருது. மூலம் பிரச்சனைக்கும் இந்த ஸ்பிளீன் 5 பாயிண்ட் போடும்போது அவங்க எவ்வளோ பெயின்ல இருந்தாங்கன்னாலும் சரி, அதே மாதிரி ரத்தம் வந்து கசியக்கூடிய இதுல இருக்கும் போதும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். இது வந்து பிளட்டை வந்து அரெஸ்ட் பண்ணும். அதாவது தேவையில்லாத பிளட் வந்து வெளியேறாம, ஏன்னா சுத்திகரிப்பு பண்ணதை மட்டும்தான் வெளியே விடும். அங்க அந்த இடத்துல மண்ணு போயிருச்சு அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ மூலம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து நாம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். சரி, இது வந்து என்னவாகுது அப்படின்னா காற்று வந்து நீரை சுத்திகரிப்பு பண்றதுனால நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப மலச்சிக்கலுக்கு அடுத்து நாம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா ரத்தம் வந்து நமக்கு எங்க வரைக்கும் வரணும்னா கால் பாதம் வரைக்கும் வரணும். அதுவும் இந்த புள்ளி வந்து அமைந்திருக்கிறது வந்து நமக்கு பாதத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த புள்ளி வந்து எதுக்கும் போடலாம் அப்படின்னா பாதத்தில் வலி இருக்கு. வலி எப்ப இருக்கும்? நமக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா பாதம் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ஃபுட்ல வந்து பெயின் இருக்கும். அது இன்னும் எப்படி சொல்லலாம்னா ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது அங்க வந்து கால் வந்து மதமதப்பாயிருது. மதமதப்பாகி ஊன்னாவே வந்து வலிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை உணர்றோம். அப்ப வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாதப்போ என்னவாகும்னா பாதம் வந்து வலிக்கும். அதே விஷயம்தான் இங்கேயும் நடக்குது. தூய்மையான ரத்தம் வந்து இங்க கால் பாதம் வரைக்கும் வந்து போகாததுனால அவங்களுக்கு வந்து பாத வலி ஏற்படுது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஸ்பிளீன் 5 பாயிண்ட் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். சரி, அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா இது லொகேஷன் பாயிண்டா இருக்கும்போது இது கரெக்டா கணுக்கால்ல வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து லொகேஷன் பாயிண்டா கணுக்கால்ல வந்து வலி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வீங்கி இருக்கு, இல்ல வந்து பிடிச்சுக்கிடுச்சு, இல்ல நடக்கும்போது வந்து ஏதோ வந்து தடுமாறுனதுல வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து என்ன விஷயங்கள் இருந்தாலும் கணுக்கால்ல வந்து ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு வந்து நாம இந்த பாயிண்ட் வந்து போடலாம். ஏன்னா மண் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நிலைச்சு நம்மளால நிக்க முடியும். நம்மளை தாங்கி பிடிக்கிறது வந்து அந்த கணுக்கால், அந்த எலும்பு வந்து நமக்கு வலுவா இருக்கணும். ஸோ அந்த இடத்துல பெயின் ஏற்படும் போது, வீக்கம் ஏற்படும் போதெல்லாம் நீங்க வந்து இதை போடலாம். இன்னும் சொல்ல போனா அந்த கணுக்கால் மூட்டுல வந்து சுத்தி வந்து வீக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வீக்கத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அடுத்து இது மட்டும் இல்லாம இது வந்து மண்ணு காத்து அப்படின்ற 2 விஷயமா பார்க்கும்போது இதுல ஏதோ ஒண்ணு கூடுனாலும் குறைஞ்சிச்சுனாலுமே நமக்கு வந்து நோய் நிலையாகும். அப்பவுமே இந்த பாயிண்ட் வந்து ஏற்படும். ஒண்ணு வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னா இப்ப மணல் இல்ல, மண்ணு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அங்க வந்து இந்த ரத்தம் வருது, காற்று வந்து போகக்கூடிய ஃப்ளோ இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடும்னா கட 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 கடன்னு இறங்க ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஃபில்ட்ரேஷன் ஒர்க்கும் நடக்காம அதுல உள்ள கழிவையும் நீக்காது, சுத்தமும் படுத்தாது, எதுவுமே பண்ணாம இந்த மண் கம்மியா இருக்கக்கூடிய நேரத்துல என்னவாகும்னா இந்த தண்ணி வந்து கடகடன்னு இறங்கும். அதே விஷயம்தான் நம்ம உடம்புலயும் நடக்கும். காற்று வந்து இல்லாதப்போ நீர் சுத்திகரிக்கப்படாம என்னென்ன வேலைலாம் நடக்கும்ன்றத இது வரைக்கும் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து காற்று இருக்கு, ஆனா மண் வந்து இல்லை. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம மண்ணை கொண்டு வர்றோம். கிளீன்றது மண்பூதமா இருக்கிறனால மண்ணை கொண்டு வரும்போது அப்ப என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நோய்க்கு போடலாம் அப்படின்னா அதாவது மண் இல்லாததுனால காற்று நீர் மட்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா கடகடன்னு வெளியேறும் சொன்னேன் இல்லையா, அப்படி வெளியேற ஒரு விஷயம் தான் வந்து வாந்தி. அது எதையுமே உள்ளேயே வச்சிருக்காம அப்படியே வந்து வெளியே அனுப்பிடுது. அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி ஊத்துறது வந்து அங்க ஃபில்டர் பண்றதுக்கே இடம் இல்லாம என்ன ஆயிடும்னா அப்படியே பொங்கி எந்த பக்கமா ஊத்துனமோ அந்த பக்கமாவே அப்படியே வெளியே வரும். அதேதான் நம்ம உணவு கொடுக்கறது வந்து உள்ளேயே போகாம அப்படியே வெளியேறிடுது. இந்த விஷயம் வந்து வாந்தி அப்படின்ற விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கிடலாம்.
வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போதும் சரி, இல்லை வாமிட் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும், தொடர் வாந்தி இருக்கும் போதும் இந்த ஸ்ப்ளீன் 5 பாயிண்ட் போட்டோம்னா நல்லா கேட்கும். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா, காலில் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன் வந்து குறையிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்து வாந்தி, அதுக்கப்புறம் இது போகுது, ஆனால் தூய்மைப்படுத்தாமல் வெளியே போய்கிட்டே இருக்கு. அப்படி விஷயமா நம்ம உடம்புல இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து பேதி போறது, நிற்காம வந்து வயிற்றுப்போக்கா, மலச்சிக்கலுக்கும் இந்த பாயிண்ட் கேட்கும், வயிற்றுப்போக்குக்கும் கேட்கும். ஆனால் எப்போ யாருக்கு போடணும் அப்படின்றத தெரிஞ்சு போடணும். சரியா? அப்ப வயிற்றுப்போக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்கும் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை போடும்போது அது வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அதாவது அந்த தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு நம்ம வந்து மண்ணை வந்து அங்க அதிகப்படுத்தும் போது அது என்ன ஆகும்னா அந்த வயிற்றுப்போக்கு அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணி நின்று நிதானமா போகக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து நம்ம உடலை வந்து கொண்டு வரும். அதனால அதுவும் போடலாம். ரெண்டாவது, எதுவுமே இல்லை, மண்ணே இல்லை, காத்து மட்டும் மிகுதியா இருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்கும்? காத்து வந்து அப்படியே சுத்தி 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 வரும். அப்ப அந்த விஷயமா நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, வயிற்றுக்குள்ள உணவு போயிருக்கும், ஆனா கட 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 கடன்னு ஒரு மாதிரி வந்து குடல் வந்து இறையிற சவுண்ட் வந்து கேட்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மட்டும் கேட்கறத விட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கே வந்து கேட்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது அந்த சத்தம் கேட்கறத வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி குடல் இரைச்சல் அப்படின்ற ஒரு இரைச்சல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் போடும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய்க்குறிகளுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ளீன் 5 அப்படின்ற ஒரு அற்புதமான புள்ளியை பயன்படுத்தி அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.